நான் அகில இலங்கை கிறிஸ்தவ காங்கிரசின் தலைவர் சிவதர்சன் இன்று ஊடக சந்திப்பை மேற்கொள்ளாமல் வந்திருக்கிறேன். என்னென்று சொன்னால், இன்று பேச்சு பொருளாக இடம்பெற்றுக் கொண்டிருக்க விடயம் என்னென்றால், இலங்கை தமிழரசு கட்சியினால் ஒரு பாரிய ஹர்த்தால் ஒன்றை செய்ய வேண்டும் என்ற ஒரு அழைப்பு இடம்பெற்றிருந்தது. இது சம்பந்தமாக இந்த 18ஆம் தேதி இன்று நடைபெற்ற இந்த ஹர்த்தாலானது ஒரு தேவையற்ற ஒரு விடயமாகவும், மக்களுடைய அடிப்படை பொருளாதார வாழ்வியலை கூட சிந்திக்காத ஒரு சூழ்நிலைக்கு தங்களுடைய அரசியல் சுய லாபத்துக்காக செயல்பட்டது போலதான் இன்று எங்களுடைய மாகாணத்தில் காணக்கூடியதாக இருந்தது. அடக்குமுறையான ஒரு பைபோஸான ஒரு அடக்குமுறையான ஹர்த்தாலாக, அதாவது நீ கடையிலே கூட்டித்தான் ஆகணும், இன்றைக்கு திறக்கலாம் அப்படின்ற ஒரு அடக்குமுறை செய்யக்கூடிய ஒரு ஹர்த்தாலாக இது பார்க்கக்கூடியதாக இருந்தது. நகரசபை மேயர் அவர் அரச வாகனத்திலே வருகை தந்து கடைகள் பூட்டப்பட்டிருக்கிறதா இல்லையா என்று பார்வையிட்டு அந்த கடைகளை பூட்டுங்கள் என்று கூறி, அப்படி நீங்கள் பூட்டவில்லை என்றால் கடை லைசன்ஸ் ரத்து செய்யப்படலாம் என்ற சில அச்சுறுத்துற வகையில சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்று அவர் ஊடக சந்திப்பை மேற்கொண்டிருந்தார். தான் காரியாலயத்துக்கு செல்லுகின்ற பொழுதுதான் அந்த கடையை பார்வையிட்டதாக. ஹர்த்தால் என்பது மக்களால் அனுஷ்டிக்கப்படுவதுதான் ஹர்த்தால். ஒரு கட்சி சார்ந்து கட்சியின் தொண்டர்கள் போய் கடைகளை மூடுங்கள் என்று கடையாக சென்று சொல்வது ஹர்த்தால் அல்ல. அது என்பது ஒரு அடாவடித்தனமான செயல்பாடாகத்தான் காணக்கூடியதாக இருக்கிறது. மக்களால் நிராகரிக்கப்பட்டு அனுப்பப்பட்ட சுமந்திரன் அவர்கள் மீண்டும் மக்கள் மத்தியிலே வாக்கு வங்கிகளை சேகரித்துக் கொள்வதற்காக சாணக்கியன் அவர்கள் முட்டுக் கொடுக்கிறார்கள் என்றது சட்டத்தில் விளங்கு. ஆகவே மக்களால் நிராகரிக்கப்பட்டு வீட்டுக்கு போங்க சொன்னப்பட்ட சுமந்திரன் அவர்கள் மீண்டும் ஒரு அரசியல் சூத்திரமாக நயவஞ்சகமாக தமிழ் மக்களை ஏமாற்றி இவ்வாறான ஒரு அரசியல் நாடகத்தை ஆடி மீண்டும் இந்த அரசியலுக்குள் வரலாம், தான் ஒரு கிழக்கு மாகாணத்தில் ஒரு முதலமைச்சர் பதவியை பிடித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு நயவஞ்சகமான செயற்பாடை காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே வடக்கில் 30%, கிழக்கில் 30% வாக்கு பெற்ற இவர்கள் உண்மையிலே இவர்கள் முதலமைச்சராக ஆகுவதற்கு என்ன தகுதி இருக்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான ஒரு கேவலமான ஒரு அரசியல் கட்டமைப்பை செய்வது என்பது வெட்கக்கேடு. இது தமிழ் தேசிய ஒட்டுமொத்த தமிழ் தேசியம் சார்ந்த விடயங்களுக்கும் ஒரு இழுக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணமாக அமைகிறது. 2025 8ஆம் மாதம் 18ஆம் தேதி இன்று இந்த ஹர்த்தால் கடையடைப்பு என்பது ஒரு தேவையற்ற விடயமாகத்தான் அகில இலங்கை கிறிஸ்தவ காங்கிரஸ் ஆகிய நாங்கள் இந்த இடத்தில் தெளிவாக நாங்கள் கூற வருகிறோம். சுமந்திரன் என்பவர், சாணக்கியன் என்பவர் அரசியல் சுயலாபத்துக்காக ஒரு போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட ஒரு நபர், அவர் வியாபாரியாகவும் போதைப் பொருளில் ஈடுபட்ட ஒரு நபர் இலங்கை இராணுவத்தினரால் கேம்புக்குள் கொண்டு செல்லப்பட்டு அடித்துக் கொல்லப்பட்டார் என்ற ஒரு விடயம் ஒன்று வெளியாகி இருந்தது. உண்மையில் அந்த இடத்திலே அந்த மது போதைக்கு, அதாவது போதை வஸ்துக்கு அடிமையான ஒருவரும் ஒரு வர்த்தகராக இருந்த ஒருவருமாக அவர் ஆற்றிலே பாய்ந்து ஓடுகின்ற பொழுது மரணிக்கப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டது. அதிலே சந்தேகத்தின் அடிப்படையிலே இலங்கை போலீசார் அந்த 3 இராணுவ உத்தியோகஸ்தரையும் கைது செய்து நீதிமன்றத்திலே ஹேண்ட் ஓவர் பண்ணி இப்ப அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறார்கள். இந்த மரணிக்கப்பட்ட விடயத்திலே நீதிமன்றம் இதை பொறுப்படுத்திருக்கின்றது. இதை விசாரித்து இதில் உண்மைத்தன்மை என்ன நடைபெற்றிருக்கின்றது, இதில் உண்மையிலே அந்த நபர் தாக்கப்பட்டுதான் அடித்துதான் கொலை செய்யப்பட்டாரா, அல்லது இவர்கள் அந்த போதை வஸ்துக்கு அடிமையாக இருப்பதனால் அதை விசாரிப்பதற்காக இராணுவங்கள் திரட்டி பிடிக்கின்ற பொழுது இவர்கள் தப்பி ஓடி இவ்வாறான ஒரு விடயத்தை கூறினார்களா என்பதை நீதிமன்றத்திலே இந்த கேஸ் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது இந்த சாணக்கியனும் சுமந்திரனும் இவர்கள் யார் இதுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு நீதிமன்றம் இருக்கின்றது, நீதித்துறை இதுக்கான வேலை செய்கின்றது. ஆகவே இந்த வடக்கிலே இவ்வாறாக நடைபெற்ற இந்த விடயத்தை ஏதோ வடக்கு கிழக்கில் இருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையை போல இவர்கள் ஒரு பிம்பத்தை காட்டி இதிலே ஒரு அரசியல் சுயலாபத்தை காண்பதற்காக இவர்கள் செயல்படுகிறார்கள் என்றது திட்ட தெளிவா காணக்கூடியதாக இருக்கு, சந்தேகமாக இருக்கின்றது. இவ்வாறாக அந்த இளைஞன் கொல்லப்பட்டார் என்று சொல்லி ஒரு கருத்தாலை முன்னெடுப்பு செய்தார்கள். இதே போன்று கிழக்கு மாகாணத்திலே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வியாழேந்திரன் அவருடைய வீட்டின் முன்னிலையிலே ஒரு இளைஞர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். அப்பொழுது இந்த சுமந்திரன் என்பவர், இவர் ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணியாக இருக்கக்கூடியவர், இவர் ஏன் இந்த விடயத்தில் ஆஜராகி அந்த கொலை செய்யப்பட்ட அந்த இளைஞனுக்காக இவர்கள் அறுத்தாலையோ அல்லது ஒரு நீதியை கேட்டோ ஏன் இதுவரைக்கும் நடவடிக்கை செய்யப்படவில்லை? வடக்கிலே ஒரு இளைஞன் பாதிக்கப்பட்டான், கொலை செய்யப்பட்டான் என்பதற்காக வடகிழக்கிலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் கொண்டு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் ஒரு பிரச்சனையாக இதை காட்ட முனைகிறீர்கள். ஆனால் கிழக்கு மாகாணத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வியாழேந்திரன் அவருடைய வீட்டின் முன்னிலையிலே ஒரு அப்பாவி இளைஞன் கொலை செய்யப்பட்டது என்பது அநேகருக்கு தெரியும். ஆகவே இதற்கு என்ன ஹர்த்தால் இந்த தமிழரசு கட்சியால முன்னெடுக்கப்பட்டது? இந்த சுமந்திரன் அவர்களால், சாணக்கியன் அவர்களால் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? இவ்வாறான ஒரு கடையெடுப்பை செய்திருக்கிறீர்களா? இதுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கான வேலை திட்டங்கள் செய்திருக்கிறீர்களா? ஆகவே இதற்கு மௌனமாக இருந்துவிட்டு இப்பொழுது முத்தையங்கட்டு என்று சொல்லப்படுகின்ற ஒரு முகாமிலே ஒரு இளைஞன் அடித்து கொலை செய்யப்பட்டார் என்பதற்காக
வடக்கு கிழக்கில் இருந்து இராணுவங்கள் வெளியேறப்பட வேண்டும் என்ற ஒரு கூற்றை முன்வைக்கின்றீர்கள். இதற்கு மாகாணத்தில் 2019 ஆண்டு ஏப்ரல் 21 முஸ்லிம் தீவிரவாதியான சஹரான் தலைமையிலே பாரிய குண்டுவெடிப்பு ஒன்று நடைபெற்றது. பாரிய குண்டுவெடிப்பு, அதிலே சிறியோர் முதல் பெரியோர் வரை நட்சத்திர விடுதியில் உட்பட குண்டு தாக்குதல் நடைபெற்று அனைவரும் மரணித்தார்கள். இப்பேற்பட்ட ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டு இன்று வரை அசாத் மௌலானா கூட கைது செய்யப்பட்டு இலங்கை கொண்டு வரப்படவில்லை. இன்னும் இந்த சம்பந்தமான பிரச்சனை, பயங்கரவாத தாக்குதலுக்குரிய அச்சுறுத்தல் இன்னும் இருந்து கொண்டிருக்கிற இடத்திலே இலங்கை ராணுவம் கிழக்கு மாகாணத்திலிருந்து வெளியேற்றப்படுவது என்பது ஒரு கேள்விக்குரிய விடை. இந்த இலங்கை ராணுவம் கிழக்கு மாகாணத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சி கூறுமாக இருந்தால், இந்த இலங்கை ராணுவம் வெளியேறப்பட்டவுடன் இங்க இனவாத பிரச்சனைகள் ஆரம்பிக்க கூடும் என்ற ஒரு சந்தேகம் எங்கள் இருக்கிறது. ஆரம்பிக்க கூடலாம். இப்ப சஹரான் என்பவன் துணிந்து ஒரு குண்டை வைத்து தற்கொலை குண்டு தாக்கல் செய்ய முடியுமா இருந்தால், உடனே தற்கொலை குண்டு தாக்கல் நடந்த உடனே எந்த சாணக்கியனும் சுதந்திரனும் உரிய இடத்துக்கு செல்லவில்லை. அங்க போனது இலங்கை ராணுவம் தான் சென்று அந்த இடத்திலே உள்ளுக்கிலிருந்து வெளியே வர இயலாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது ராணுவம் தான் போய் அந்த இடத்துல போய் அவர்களை காப்பாற்றி வெளியேற்றியது. ராணுவம் என்பது ஒரு பாதுகாப்பு சார்ந்த ஒரு விடயம். ஒரு பயங்கரவாதத்துவமோ அல்லது ஒரு பயங்கரவாதிகளோ இந்த நாட்டுக்குள் செயல்படுகிறார்கள் என்றால் அதை உட்புகுந்து தாக்குதல் செய்யக்கூடிய ஒரு கட்டமைப்பு இருக்கிறார்கள். இவர்கள் தமிழரசு கட்சி சுமந்திரன் அவர்கள் கூறுகிறார் இன்றைக்கு ராணுவத்தை வெளியேற்றும். இதே இவர் தான் ராணுவ பலத்த பாதுகாப்புடன் எஸ்டிய பாதுகாப்புடன் நான் இருந்தேன் என்று சில ஊடகங்களில் அவர் பேசியதை காணக்கூடியதாக இருந்தது. இப்பொழுது இவர் வாக்கை இழந்து அரசியல் அனாதையாகவும் வாக்கு இழந்தவர்களாகவும் மக்களால் நிராகரிக்கப்பட்டவராகவும் இருக்கிறபடினால் மீண்டும் இவர் மக்கள் மத்தியில் இவ்வாறான ஒரு போலியான தமிழ் தேசிய அரசியலை கொண்டு வந்து தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து மீண்டும் மக்களை நயவஞ்சகமாக வாக்குகளை பெற்றுக்கொண்டு இவர் தங்களுடைய அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடலாம் என்ற ஒரு தந்திரமான ஒரு நகர்வாகத்தான் இது காணக்கூடியதாக இருக்கிறது. இங்க கிழக்கு மாகாணத்தில் உங்களுக்கு தெரியும், கௌரவ ஜனாதிபதி கூட இங்க கிழக்கு மாகாணத்தில் வருகின்ற பொழுது கிழக்கு மாகாணத்திலே ஒரு சில மதவாத தீவிரவாத சக்திகள் கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடியதை அவர் ஒரு விழிப்புணர்வாக சில செய்திகளை குறிப்பிட்டு சென்றிருந்தார். ஆகவே நாங்கள் என்ன கூறுகிறோம் என்றால், கிழக்கு மாகாணத்தில் இராணுவம் வெளியேற்றப்படுவது என்பது இங்கே பயங்கரவாதம் தலை தூக்க கூடும் என்ற ஒரு அச்சுறுத்தல் பயம் எங்களுக்கு இருக்கின்றது என்பதை இந்த தருணத்தில் நாங்கள் அறிய தருகின்றோம். தமிழ் தேசியம் என்பது மக்களுக்கு கௌரவமான ஒரு விடயம். இந்த தமிழ் தேசியம் என்ற விடயத்தை எந்த விடயத்துக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு அடிப்படை ஒரு அறிவு இருக்க வேண்டும். ஆகவே முத்தியங்கட்டு என்ற பகுதியில் இடம்பெற்ற அந்த இளைஞன் என்பவன் ஒரு மது போதைக்கு அடிமையானவன், மது போதை வியாபாரியானவன். அவன் தாக்கப்பட்டிருக்கிறான், அவன் மரணிக்கப்பட்டிருக்கிறான். அது நீதிமன்றத்தில் கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு வேலை நடக்கின்றது. இதை காரணமாக காட்டி இராணுவத்தை வெளியேற்ற வேண்டும், இதை காரணமாக காட்டி ஹர்த்தால் செய்ய வேண்டும். இது யாருக்காக? இந்த சுமந்திரன் என்பவரும் இந்த சாணக்கியன் என்பவரும் அரசியலிலே தாங்கள் முதலமைச்சராக வடக்கு கிழக்கு முதலமைச்சராக இருப்பதற்காக இவர்கள் செய்கிறார்கள். உண்மையிலே இவர்களுக்கு முதலமைச்சர் ஆகுவதற்கு எந்த வழியும் இல்லை. அதுக்கான இங்க இருக்கிற கிழக்கு மாநிலத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய சதவீதத்தின் அடிப்படையில் பிரிக்க போனாலே முதலமைச்சர் ஆகுவதற்கு எந்த விதத்தில் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகவே இதை வன்மையாக நாங்கள் கிழக்கு மாகாண தமிழர்கள் என்ற அடிப்படையிலும் அகில இலங்கை கிறிஸ்தவ காங்கிரஸ் ரீதியாகவும் நாங்கள் இதை மிக வன்மையாக கண்டிக்கிறோம். இன்னொன்று இருக்கிறோம் இன்னொரு விடயம் என்னென்று சொன்னால், இந்த தமிழரசு கட்சிக்கு நாங்கள் சொல்லுகின்ற விடயம் என்று சொன்னால், இன்றைக்கு கருத்தால கொண்டு வந்து போட்டு இன்றைக்கு மக்களுடைய அன்றன்று வாழ்க்கையில ஒரு வைத்தில் அடிக்கக்கூடிய ஒரு செயற்பாடாகத்தான் இது இருக்குது. அப்படி இருந்தும் நான் கேட்கிறேன் என்னென்றால், இன்று கூட நீங்க கல்முனை பிரதேச செயலகத்தை தரமுயர்த்த முடியாத இனமத இணக்கத்தை ஏற்படுத்த முடியாமல் இருக்கின்ற நீங்கள் இராணுவத்தை வெளியேற்றிவிட்டு கிழக்கு மாகாணத்தில் எப்படி இனங்களுக்கு இடையிலான ஒரு ஒற்றுமையையும் ஒரு பாதுகாப்பையும் உங்களால் வழங்க முடியும் என்பதை நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அதுக்கான ஊடக அறிக்கை மூலமாகவோ அல்லது நீங்கள் ஒரு செய்தியாக அது மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். ஏனென்றால் உங்களால் இதுவரைக்கும் வடகிழக்கை இணைக்க முடியவில்லை, கல்முனை பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்த முடியவில்லை, கிழக்கு மாகாணத்திலே சஹரான் பயங்கரவாதி குண்டு வைத்து அப்பாவி தமிழ் மக்களை கொலை செய்தான் அதுக்கான நீதிக்கு கூட இதுவரைக்கும் உங்களால் நடவடிக்கை செய்ய முடியவில்லை. உங்களால் என்னதான் முடியும்? ஒன்றே ஒன்று முடியும். வாயை திறந்தால் ஏக்கர் கணக்கில் அண்ட புழுவ தெரியுமே ஒழிய போலியான தமிழ் தேசியத்தை சொல்லி மக்களை ஏமாற்ற தெரியுமே ஒழிய வேற எதையுமே தெரியாது. ஆகவே உங்களால் சாதித்தது ஒன்றை நிறுவியுங்கள். வெளிநாடுகளில் இருக்கின்ற ஒரு அதிகாரம் கொண்ட நாடுகளுக்காக நீங்கள் பணங்களை பெற்றுக் கொள்வதற்காக நீங்கள் அரசியல் நாடகத்தை ஆடிக்கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே தமிழ் அரசு கட்சியினால் சாதித்த ஒரு விடயத்தை நீங்கள் காட்டுங்கள்.
அப்படி காட்டுவீர்களா இருந்தால் நிச்சயமாக மக்கள் உங்கள் பின் வர தயாராக இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.